வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ ஐபிஎல்லுடைய தேர்ட் மேட்ச் சரிங்களா. ஸோ மேட்ச் யார் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்பொழுது சிஎஸ்கே விசஸ் மும்பை. ஸோ சிஎஸ்கேவுடைய பாசிபிள் பிளேயிங் 11 யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது திவான் கான்வே, ருத்ராஜ் கைக்வாட், ராகுல் திரிபாதி, சிவம் தூபே, MS தோனி, சாம் கரன், தீபக் கோடா, ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின், என் அகமது, ஏ கேம்பேஜ், கே அகமது, எம் பத்திரனா சரிங்களா. ஸோ இந்த ஒரு 12-13 பேர்ல இருந்து பாசிபிள் இதுல இருந்து ஒரு 11 பேர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா மும்பைல வந்து யார் யாரெல்லாம் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ரோஹித் சர்மா, ஆர் ரிக்கல்டன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஆர் மின்ஸ், என் திர், எம் ஷாண்ட்னர், சி போஷ், கே சர்மா, தீபக் சேகர், ட்ரெண்ட் போல்ட், வி புத்தூர் சரிங்களா. ஸோ இவங்கெல்லாம் இன்னைக்கு இதுல இருந்து ஒரு 11 பேர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ சிஎஸ்கேல பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது திவான் கான்வே, ருத்ராஜ் கைக்வாட், சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா, என் அகமது, பத்திரனா சரிங்களா. இந்த 6 பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா. ஸோ யாருன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. கான்வே, ருத்ராஜ் கைக்வாட், சாம் கரன், ஜடேஜா, என் அகமது, பத்திரனா சரிங்களா. இந்த 6 பேர் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா. ஸோ நீங்க கேப்டன் யாரை கொடுக்கலாம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கைக்வாட்டை கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா என் அகமதை நீங்க இன்னைக்கு வைஸ் கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ சிஎஸ்கே ஃபேவரான டீம் போடுற அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க சரிங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இந்த பிளேயர்ஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு 90% வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ மும்பைல பாத்துட்டீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா, ரிக்கில்டன், சூரியகுமார் யாதவ், மிச்சில் ஷாண்ட்னர் சரிங்களா, கே சர்மா, கான் சர்மான்னு சொல்லுவாங்க. ஸோ KRN, ஸோ கே சர்மா 5, அந்த வி புத்தூர் சரிங்களா. ஸோ 6. ஸோ இந்த ஒரு 6 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ மும்பை பொறுத்த வரைக்கும் யார் யாருன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ரோஹித் சர்மா, ரிக்கில்டன், சூரியகுமார் யாதவ், ஷாண்ட்னர், கே சர்மா, வி புத்தூர் சரிங்களா. ஸோ இவங்க ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சரிங்களா. ஸோ மும்பைல நீங்க இன்னைக்கு யாரை கேப்டனா கொடுக்கலாம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ். ஸோ இந்த 2 பேர்த்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்ஸ்மேன் லைன்ல கொடுக்குற மாதிரி இருந்தால் அல்லது நான் ஆல்ரவுண்டருக்கு நீங்க கேப்டன் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மிச்சல் ஷாண்ட்னரே இன்னைக்கு கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா. ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு 12 பேர் தான் கொடுத்துருப்பேன். ஸோ இதுவே ஒரு நல்ல டீமா அமையறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகமா இருக்கும் சரிங்களா. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க ட்ரீம் டீம் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 2 மேட்சஸ் வர நாள் டயத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ கூட கொஞ்சம் அவசரமா போடுற மாதிரி இருக்கும். சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். மற்ற பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரவிச்சந்திரன் அஸ்வின் எடுத்துட்டீங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா. ஸோ நீங்க யாரையாச்சும் கழட்டி விட்டு நான் யாரையாச்சும் ஒரு புது பிளேயரை உள்ள கொண்டு வரேன்னு வச்சீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் செகண்ட் பவுலிங் பண்ணா மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த சி பாஸ்ன்னு சொல்லிடுறோம். ஸோ அவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா. ஸோ இப்போ ட்ரெண்ட் போல்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணால் ஒரு ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இவங்களாம் ட்ரீம் டீம்குள்ள வர மாட்டாங்க. ஸோ ஆனால் நீங்க வந்து ஒரு மெயின் பிளேயர் யாராச்சும் நீங்க கழட்டி விடுறீங்க அப்படின்னா ஸோ இந்த பிளேயரை நீங்க ஆப்ஷனலா ட்ரை பண்றது நல்லா இருக்கும், ரொட்டேஷன் பிளேயர்ஸா சரிங்களா. ஸோ ட்ரெண்ட் போல்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங்கா இருந்தா ஒரு ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸா இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ இன்னைக்கு யாரெல்லாம் ஃபிளாப் ஆவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் திரிபாதி, சிவம் தூபே, MS தோனி, தீபக் கோடா சரிங்களா. தீபக் கோடா இந்த பக்கம் எடுத்துட்டீங்கன்னா இப்போ தீபக் சேகர். ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணா ஃபிளாப், செகண்ட் பவுலிங் பண்ணா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஒரு விக்கெட் எல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். ட்ரெண்ட் போல்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓகே, செகண்ட் பவுலிங் நல்லா இல்லை சரிங்களா. அவ்வளோதாங்க. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டீம் செட் பண்ணுங்க, ஒரு நல்ல டீம் அமையும் சரிங்களா. அப்புறம் இது போக பார்த்துட்டீங்க அப்படின்னா நேற்று நம்ம டெலகிராமில் சொல்லியிருப்போம். ஸோ இந்த கேம்லிங் பண்றது வந்து நம்ம இந்த புக் செட்னா என்ன, லாஸ்ட் கட்னா என்னன்னு சொன்ன முதல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது பாத்தீங்க அப்படின்னா அது 2 டீம் இண்டிவிஜுவலா தனித்தனியா இருக்கும். ஸோ இப்போ விளையாடுறது எல்லாமே நம்ம எப்படி இருக்கு அப்படின்னா சேம் கான்செப்ட் தான். எப்பவுமே எல்லா மேட்சுக்கும் நம்ம ஒரு ஏவரேஜா அமௌண்ட் கட்டுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும். ஸோ அதை விட்டுட்டு இந்த பேராசைப்படுறது அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஜெயிக்க முடியாது. ஸோ எப்பவுமே நம்ம இப்போ இன்னைக்கு நம்ம வின்னர் யாருன்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ சிஎஸ்கே விசஸ் மும்பைல இன்னைக்கு மேட்ச் வின்னர் யாருன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஸோ எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சரிங்களா. ஸோ போன மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வின்னர் கொடுத்துருப்பேன். இந்த மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மும்பை இந்தியன்ஸ் வின்னர் டீமா நினைக்கிறேன் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ மும்பைக்கு தான் இன்னைக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும். ஸோ இதுல ஏதாச்சும் மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்னா மட்டும் நான் டெலகிராம்ல உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன், ஃபைனல் அப்டேட் சரிங்களா. ஸோ ஜஸ்ட் நீங்க சும்மா டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் அல்லது இந்த
இம்பார்ட்டன்ட் டைம்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இப்போ 6 பாலுக்கு 20 ரன் வேணும், அடிப்பானா மாட்டானாங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஆனா எனக்கு தெரியும். ஸோ அந்த டயத்துல இந்த பிளேயருக்கு இந்த பவுலர்ஸ் போட்டா விக்கெட் விழுகுமா விழுகாதா, இல்ல ரன்ஸ் வருமா வராதாங்கிறது தெரியும். ஸோ அந்த மாதிரி எமர்ஜென்சி அப்டேட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அதில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ நேற்றெல்லாம் கொடுத்துருப்பேன். 4 ஹார்ஸ் போற வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா வின்னர் ஆர்சிபி அதுல கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 3.8 இருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 2 ஹார்ஸ் வரும்போது நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை லாஸை மட்டும் கட் பண்ண சொல்லியிருப்பேன். அப்புறம் ஒரு 40 பைசா 30 பைசா வந்தபோது புக் செட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிப்போம். ஸோ எப்படி இருந்தாலும் நமக்கு இன்னைக்கு ப்ராஃபிட். ஸோ நம்ம பணம் தோக்காம நம்ம அதுல இருந்து ₹1 சம்பாதிச்சாலுமே ₹1 சம்பாதிச்சாலுமே பாத்தீங்க அப்படின்னா சரிங்களா. ஸோ ₹1 சம்பாதிச்சாலும் கூட அதுதான் நம்மளுடைய இந்த கேம்லிங் பொறுத்த வரைக்கும் ஒரு அழகு. சரிங்களா. ஸோ இது தெரியாதவங்க எல்லாம் யாருமே இது வந்து பெருசா விளையாடணும் அப்படின்னு சொல்லி போக வேண்டாம். இது முழுக்க முழுக்க உங்க மைண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப கண்ட்ரோலா இருந்தவங்க மட்டும்தான் இது சக்சஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஏன்னா இது வந்து எப்படின்னா நம்ம கை சும்மா இருக்காது. ஸோ நம்ம எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு மேட்ச் விளையாடணும்னு தோணும். ஸோ அதெல்லாம் பண்ணாம ப்ரெடிக்ஷன் இப்போ நானே பார்த்துட்டீங்க அப்படின்னா நான் விளையாடுறேன் அப்படின்னா எனக்கு பர்ஃபெக்டா தெரிஞ்ச மேட்ச்ல மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுவேன். சரிங்களா. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நான் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்றதில்ல. நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும்தான் நான் இறங்கி செய்வேன். அப்படி இல்லாத டயத்துல எனக்கு ப்ரெடிக்ஷன் எனக்கு சரியா வரல அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயத்தை நான் தொடவும் மாட்டேன். அதுல நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்க மாட்டேன். சரிங்களா. அப்படியே மீறி விளையாண்டாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா விளையாடுவேன். ஒரு 4 ஹார்ஸ்ல என்ட்ரி 3 ஹார்ஸ்ல என்ட்ரி எடுத்திருக்க அப்படின்னா 1.8 நான் வெளியே வந்துடுவேன். ஸோ 2 பக்கம் சும்மா வந்தா போதும், ஒரு 1000 வந்தா கூட போதும், ஒரு 5000 வந்தா போதும்னு சொல்லிட்டு மேட்ச் விட்டு எக்ஸிட் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் அந்த மேட்ச் கூட பார்க்கவும் மாட்டேன். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கிறவங்க மட்டும் பாருங்க. அப்படி இல்லையா அது விளையாடவே வேண்டாம். ஸோ இதுல விளையாண்டிங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ரொம்ப அல்கோரிதம் இப்போ நான் நம்ம டெலகிராம்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். நம்ம இதுக்கு ஆல்ரெடி இந்த கேம்லிங் பொறுத்த வரைக்கும் ஒரு அல்கோரிதத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 5 லிமிட். சரிங்களா. ஸோ ஒரு 5000 நம்ம ஒரு கேம் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுல ₹1000 கம்பல்சரி நம்ம எந்த டீமுக்கு ஆப்போசிட்டா சொல்லியிருக்கோமோ நம்ம டீம் ஃபேவர் 20 பைசா வந்துருச்சு அப்படின்னா ஆப்போசிட் டீம் மேல அந்த ₹1000 தூக்கி போட்டணும். மிச்சம் ₹4000 நம்ம வின்னர் டீம் மேல போட்டா மட்டும்தான் இதுல நீங்க ஜெயிக்க முடியும். சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கேம்லிங் பொறுத்த வரைக்கும். சரிங்களா. ஓகே. ஸோ நீங்க நான் இதுல விளையாடுறேன் அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா நீங்க டெலகிராம்ல கூட நீங்க பாத்துக்கலாம். ஸோ எப்படி கேமிங் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நம்ம வீடியோல நிறைய சொல்லியிருக்கேன். எந்த மாதிரி டயத்துல எப்படி கட்டணும், எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது. உங்களுக்கு இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்ட்ஸ் எல்லாம் எங்க ஏறும் இறங்குங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் ப்ரெடிக்ஷன் கொடுத்துதான் இருக்காங்க. நிறைய இப்ப மார்க்கெட்ல நிறைய பேர் கொடுக்குறாங்க. சரிங்களா. பட் அதை கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ எது ஜெயிக்கும் தெரியும். ஆனா எந்த இடத்துல இருந்து எப்படி போய் ஜெயிக்கும் அப்படின்னு தெரிஞ்சாதான் இதுல பணம் பண்ண முடியும். சரிங்களா. 10 பைசா மேட்ச் அது அப்படியே திரும்பி முந்தா நாள் நடந்த பாகிஸ்தான் மேட்ச் பாருங்க. கிட்டத்தட்ட 10 ஹார்ஸ் போயிருச்சு. ஸோ நம்ம ₹10,000 கட்டினா ₹1,00,000. ஸோ ₹1000 கட்டினா ₹10,000 வரைக்கும் நமக்கு போயிருச்சு. பாகிஸ்தான் ஜெயிக்கும் தெரியும். ஸோ இந்த 10 ஹார்ஸ் போனாலும் இது தைரியமா பாகிஸ்தான் தான் ஜெயிக்கும் தெரிஞ்சாதான் நம்ம அந்த இடத்துல ஒரு ₹500 நம்ம போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்ல ₹100 போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். வெறும் ப்ரெடிக்ஷன் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த பிம்பத்தை எல்லாம் உடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த மார்க்கெட்ல ஸோ நம்மளும் இந்த ஒரு ஆஸ்ட்ராலஜி என்ன பொறுத்த வரைக்கும் நாங்க இந்த பரம்பரையை நாங்க இந்த ஆஸ்ட்ரோ ஃபீல்டுல இருந்து என்ன இந்த ஃபீல்டுக்குள்ள வர வச்சு இப்ப 2 வருஷ காலமா இந்த கிரிக்கெட்டை மட்டும் தான் பாக்குறேன். சரிங்களா. மேக்ஸிமம் கிரிக்கெட்டுக்கு தான் பாத்தீங்கன்னா ஒரு 90% பாத்தீங்கன்னா டைம் கிரிக்கெட் தான் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா. ஸோ ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற கேப்டன் ஆகட்டும், வைஸ் கேப்டன் ஆகட்டும், இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சம் மேட்சஸ் மிஸ் ஆகும். சரிங்களா. ஸோ எல்லாமே சரியா இருக்குன்னு சொல்ல முடியாது. அது அந்த தவறு கூட நடக்கும். மேட்ச் நடந்ததுக்கு அப்புறம் தான் அது என்ன தவறு நடந்திருக்குன்னு நான் வந்து ரிசர்ச் பண்ணி ஸோ இது நான் தான் தப்பு. ஓவராலா பாத்தீங்கன்னா என்னோட ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் என் மேலதான் தப்பா இருக்கும். தெரிஞ்சிருந்தும் நான் கொடுக்காம இருந்திருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். என்னுடைய இந்த அவசரமா ப்ரெடிக்ட் பண்றதுனால இந்த தவறு நிறைய பண்ணியிருக்கேன். இந்த ஹெச்கார் அன்னைக்கெல்லாம் தெரிஞ்சிருந்து மிஸ் பண்ணது. ஸோ நிறைய பிளேயர் பிளாப்னு தெரிஞ்சிருந்து ஒருவேளை சம்டைம்ஸ் வந்து இந்த கிரகங்கள் பரிவர்த்தனைகள் வந்து வேலை செய்யும். ஸோ அந்த லைன்ல பிரச்சனை வரும். சில டயத்துல பாத்தீங்கன்னா அந்த லக்னம் வந்து என்னதான் பிளாப் பிளேயரா இருந்தாலும் அந்த லக்னங்கள் நடக்கக்கூடிய டயத்துல இவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவரா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த ஆஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால நம்ம ரிசர்ச் பண்ணி இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்திருக்கோம். இன்னும் ஃபியூச்சர்ல போக பாத்தீங்க அப்படின்னா நம்மளால இன்னும் துல்லியமாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ கண்டிப்பா நான் சக்சஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஸோ இப்போ நான் நிறைய டைத்துல நான் இந்த கேப்டன் வைஸ் கேப்டன்ல ப்ரூவ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரீம் டீம்ல ஒரு பெரிய அளவுல ஒரு இந்த பிளேயர்ஸ் கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுல அடுத்தது கொண்டு வந்து கொடுப்பேன். சரிங்களா. ஸோ நான் கொடுக்குற ட்ரீம் டீம் எல்லாமே கிராண்ட் லீக் வின் பண்றதுக்கு மட்டுமே. சரிங்களா. ஸோ 49 ரூபா போட்டால் கூட நம்ம ₹1,00,00,000 ஜெயிச்சால் ₹1,00,00,000 ஜெயிக்கணும் அந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே நம்ம ஜஸ்ட் டைம் பாஸ்க்கு மட்டும் தான் நம்ம போடணும். போட்டாலும் போட்ட மாதிரி இருக்கணும். அந்த டீம் பார்த்தா அந்த நம்ம கொடுக்குற டீமை பார்த்தீங்கன்னா ஜெயிச்சாலும் ஒரு நல்ல டீமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு தான் கொடுப்பேன். ஸோ ஸ்மால் லீக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கிரிக்கெட் நாலேஜும் கொஞ்சம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும். சரிங்களா. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எதுவாக இருந்தாலும் எமர்ஜென்சி அப்டேட். ஸோ இப்போ சம்டைம்ஸ் வந்து நம்ம எங்கேயாச்சும் வெளியே போயிருப்போம். பட் நம்ம அந்த எல்லாமே ப்ரிடிக்ட் பண்ணியிருப்போம். ஆனால் அது கொஞ்சம் டீட்டெயில்ஸாக கொடுக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் முடிஞ்சா விருப்பப்படுறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க.
எமர்ஜென்சியாக இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் அந்த என்ன சொல்ல வரணும் அதை தூக்கி நம்ம இன்ஸ்டாவில் கொடுக்குறேன். ஸோ நிறைய ஏன்னா நான் எல்லா மேட்சும் ப்ரிடிக்ட் பண்ணுவேன். இப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த பாகிஸ்தான் விசஸ் ஸ்ரீலங்கா மேட்ச், ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா இதுலேயும் ப்ளே பண்ணுவேன். இது ஒன் சைட் மேட்சாகவே இருந்தால் கூட இதுலேயும் என்னால் பணம் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் தான் எனக்கு அதிகம். சரிங்களா? ஏன்னா நம்ம எல்லாரும் ஜெயிச்சாதான் இப்போ ஜெயிச்சாதான் பணம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இது கிடையவே கிடையாது. சரிங்களா? ஒன் சைடு மேட்சா இருந்தால் கூட எங்க ஆட்ஸ் வரும் எங்க ஆட்ஸ் இறங்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதில் ஈஸியாகவே நம்ம ஜெயிக்கலாம். சரிங்களா? ஸோ ரன் லைன்ஸ் இருக்கு. இப்போ இந்த பிளேயர்ஸ் 2 பேர் இருக்காங்கன்னா அசால்ட்டாக அந்த 10 ஓவர் லைன் பாஸ் ஆகும். சரிங்களா? அப்போ அந்த லைனில் நம்ம எடுத்து ஜெயிக்கலாம். இப்போ நான் ஒரு பிளேயருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னா ஓப்பன் லைன் 21 ரன் 22 ரன் தான் கேட்கும். அசால்ட்டாக ஜெயிக்கலாம். ஸோ ரகனை நீங்கள் நேற்று கொடுத்துருந்தீங்கன்னா அசால்ட் வின்னு, சால்ட் கொடுத்துருந்தீங்கன்னா வின்னு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்த பிளேயர் மேலே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியும் நம்ம இதில் ஜெயிக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால இது கொஞ்சம் புரிதலோட நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ நான் முடிஞ்சவங்களுக்கு நான் இன்னைக்கு ஃபுல்லாக கொஞ்சம் பிஸியாக இருக்கு. நாளைக்கு வந்து இன்னும் உங்களுக்கு லைவாக கூட போட்டு நீங்களும் கேள்விகள் ஏதாச்சும் கேட்க மாதிரி இருந்தாலும் கேளுங்க. நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிதலோட சொல்லித்தரேன். இதுல நம்ம எப்படி இதுல எப்படி நம்ம பெருசா பணம் சம்பாதிக்கிறது, ட்ரீம் டீம்ல இந்த ஸ்மால் லீக்ல எப்படி நம்ம சம்பாதிக்கிறது, ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம 2 பேரும், ஸோ நீங்களும் நானும் ஷேர் பண்ணி கூட டிஸ்கஸ் பண்ணி கூட ஒரு மீன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்றது வந்து இன்னொரு 4 பேருக்கு அது உதவியாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம இதெல்லாம் சேர்ந்து கூட பண்ணலாம். சரிங்களா? ஸோ எல்லாரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.